விவாதத்தை குமார்ட்டேருந்து இன்னைக்கு தூங்குறேன். சார், அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்கா விலைக்கு வாங்கிவிட்டது அப்படின்னு திமுக அதிமுக விமர்சனம் செய்கிறாங்க. இல்லை, எப்படி விஜய் சமாளிக்க போறார்? இதை யார் சொல்கிறது? திமுக அதிமுக. இப்போ திமுகவுக்கு மட்டும் இப்போ அதிகாரம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ தாவேக்கா மேலே பெரிய கேஸெல்லாம் போட்டு சிபிஐ வரைக்கும் கொண்டு கொடுத்து இவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, ஒரு ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடி 35 கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படி என்று சொல்லி திரு காமராஜ் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் அமமுக எம்எல்ஏ சொன்ன சமயத்தில் என்னென்னலாம் சர்ச்சையாச்சோ அதுக்கு பின்னால் 25 எம்எல்ஏக்கள் ஏன் அங்கேருந்து வந்து ஓட்டு தாவேக்காவை ஆதரித்து ஓட்டு போட்டார்கள், இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னென்னு விளக்கியிருப்பார்கள். இப்போ அதே காரியம் தான் இப்போ தாவேக்காவுக்கும் நடந்திருக்கிறது. தாவேக்காவிலிருந்து ஒரு சிலரை மாற்றணும், தாவேக்காவிலிருந்து திரு இளையராஜான்னு சொல்லக்கூடிய அந்த அது எந்த ஊர் அவருக்கு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை கிட்ட பேசி, அதுபோல் கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திக்கு நரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவர்கள் சேர்ந்து அவரோட அப்ரோச் பண்ணி அதன் மூலமாக ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி சென்னையிலும் வட சென்னை தென் சென்னை எல்லாம் போட்டு இங்கே ரூம் போட்டு பல நாள் ரூம் போட்டு லீலா பேலஸ் ஹோட்டல்லையும் நம்ம கிண்டியில் ஒரு ஹோட்டல்லையும் ரூம் போட்டெல்லாம் பேசுனதாகலாம் தகவல்கள் இருக்கின்றன. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. அவரும் சொல்கிறாரு. அப்போ ஓஎஸ் மணியன்ட்ட பேசி இருக்கிறதா விஜயபாஸ்கர் பேசினாரு அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்றாரு. ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம், ரெண்டு கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள் இந்த நாட்டில் இருந்தது, மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருந்தது. நீ அல்லது நான் இல்லைன்னா நீ. ஜெயலலிதா அம்மையார் மேலே ஒரு கேஸை தவிர வேறு எந்த கேஸையும் நூற்றுக்கணக்கான கேஸ் ஃபைலாக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் மேலே ஒரே ஒரு கேஸ் தான், அவங்க மேலே போட்ட 15-16 கேஸில் ஒரு கேஸில் தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களே தவிர பாக்கி 14, அதுவும் அந்த கேஸ் ஒன்றுமில்லாத கேஸ், வெல்த் கேஸ், அதில் தண்டிக்கப்பட்டார்களே தவிர பாக்கி மற்ற கேஸ்கள் எதுலேயும் எல்லா கேஸ்லையும் அவங்க ஜெயித்து விட்டார்கள். ஆனால் திமுக எத்தனையோ நடந்திருக்கிறது. திமுகவை பற்றின எந்த விதமான கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, கோர்ட்டுங்கிறது ஆவணங்கள் சாட்சியங்கள் எல்லாம் சரியாக போலீஸ் ஏஜென்சிஸ் அதை சரியாக தாக்கல் பண்ணி விசாரணைக்கு கொண்டு போய் ஆர்குமெண்ட்டு கவுண்டர் எல்லாம் போட்டு விசாரித்து சட்டப்படி அது தண்டனைக்குரியது குற்றம் அப்படின்னு நிரூபணம் ஆனால் மட்டும்தான் நீதிமன்றம் தண்டனை அளிக்கும், அது தீர்த்து வைக்கும். அதை முறைப்படி இல்லைன்னா தள்ளுபடி தான் செய்யும். ஆக இந்த தப்புகளை ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருந்த கட்சிகளை புதுசாக ஒரு திரைப்படத்துடைய ஹீரோவாக வந்து இருந்த திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து அந்த கட்சியை யாருமே இது ஆட்சிக்கு வரும்னு நினைக்கல. தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்ன வரைக்கும் கடைசியில் அது இப்போ ஆட்சிக்கு 107 இடங்களை பிடித்து வந்திருக்கிறது. மற்ற கட்சிகளோடு ஆதரவோடு மற்ற திமுக எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் அவர் சென்றார், எல்லாருடைய உதவியும் நாடினார். அவர்களும் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக மேலே உள்ள எதிர்ப்புக்காக நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு நீங்கள் பாஜக மற்ற மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதை எங்கள் தாவேக்கா செய்யுது அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். பாஜக மாடலை அதில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. எப்படி அதில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஜெயிக்கிற குதிரைக்கு பணம் கட்டுறதும் அதுதான் ஜெயிக்கும்னு நம்புறதும் அதுக்கப்புறம் மாற்றத்தை நோக்கிறதும் இயல்பாக நடக்கக்கூடியது. பாரதிய ஜனதா கட்சி 80-82 இங்கே தான் ஜெயிக்கிற குதிரைக்கு பணம் கட்டுறது எல்லாமே குதிரை பேரத்தில் வந்துடுது. இது பழமொழி, ரொம்ப காலமான பழமொழி. இந்த குதிரை பேரெல்லாம் இந்த குதிரை பேரம் நம்ம இன்னொரு கான்டெக்ட்ல வருது இல்லை குதிரை பேரம். அந்த குதிரை பேரெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷமா வந்தது. இது எப்போதுமே ஜெயிக்கிற குதிரைக்கு பட்கட்டுறதுங்கிற பழமொழி ரொம்ப சரி. ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே தொடர்ந்து வைக்கிற போது எப்படி தாக்கு பிடிப்பார் அவர்? சார், தாக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் தான் இப்போ இன்னைக்கு கூட பட்டு வேஷ்டி கட்டி சரி அவர் பனையூர் இல்லத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாரும் போய் சேர்ந்தாச்சு. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சிலரையும் தவிர பாக்கி எல்லாரும் போய் அங்கே சேர்ந்தாச்சு. இன்னும் வாரம் சனிக்கிழமை அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆகையினால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பேட்டியும் கொடுக்குறார். வைகை செல்வன் கொடுத்த பேட்டி, விஜயபாஸ்கர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் கவனித்துட்டு தான் வந்தேன். நான் சொல்வது என்னவென்றால், அதுக்கு நம்ம சொன்னோம், ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சுயமாக சிந்திக்க வேண்டும். இல்லை, ஆளுநர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு சார். RS பாரதி கொடுக்குறாரு, இன்பதுரை MP கொடுக்குறாரு. இது சார்ந்த விசாரணை விஜய் மேலே செய்கிற போது, தாவைக்கு அரசு மேலே செய்கிற போது ஆட்சிக்கு ஆபத்தை உருவாக்கிடுவாங்கல்ல. இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ யூகத்தின் அடிப்படையில் எதையுமே செய்ய முடியாது சார். நான் இப்போ இது வரைக்கும் நடப்ப சொன்னேன், நீங்களும் கேட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். யூகத்தின் அடிப்படையில் எந்த குற்றத்தையும் தீர்மானிக்க முடியாது. அப்போ RS பாரதியுடைய குற்றச்சாட்டு, இன்பதுரை அவர்களுடைய குற்றச்சாட்டு, இப்போ இதெல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றீங்க. ஊர்களில் 2 கோஷ்டி இருக்கும். இல்லை, நான் ஒன்று சொல்ல, இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் தானா? எந்த ஆவணங்களும் இல்லாமல் தான் RS பாரதி அவர்களும் இன்பதுரை அவர்களும் புகார் சொல்கிறாங்க. சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதில் நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்க அதெல்லாம் தியாகிகளில் வச்சு, இப்போ காங்கிரஸ் காலத்தில், அந்த காலத்தில் காங்கிரஸ்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் காலத்தில் இருந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்துருக்காங்க. அவங்க தியாகத்தின் அடிப்படையில் சேருவாங்க. தியாக உணர்வின் அடிப்படையில் நாட்டுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து அதற்காக சேருவார்கள். இப்போ இருக்கிறவங்கள தியாகிகளா? இவங்க சேர்ந்தா சும்மா சேர மாட்டாங்கிறது இவங்களே யூகிச்சுக்கிடுறது. சரி சார், ஒரு ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது, ஆமாம் இதெல்லாம் நடந்திருக்கு, குதிரை பேரம் நடந்திருக்கு, அதுக்கு இதெல்லாம் சாட்சியங்கள் இருக்கு, இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, இவ்வளோ ரூபாய் கைமாறி இருக்கு, அப்படி ஏதாவது இல்லைன்னா இந்த பதவி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு ஏதாவது டீட்டெயிலோட தானே போயிருப்பாங்க ஆளுநர்கிட்ட. அதாவது இப்போ நான் சொன்ன கருத்துக்கு இது கருத்தோடு சேர்த்து என்ன சொல்கிறேன்னா, பணம் கொடுக்குறவங்க யாருக்காவது 2 பேர் வச்சுட்டு கொடுப்பாங்களா, அல்லது யாரும் வீடியோ எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்களா, அல்லது வெளியே தெரிஞ்சால் பரவாயில்லன்னு நினச்சி கொடுப்பாங்களா, இதெல்லாம் ரொம்ப பர்சனலாக கொடுத்துருப்பாங்க. கொடுக்காம ஒருத்தரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளால் நிரூபிக்க முடியாது. கொடுக்காம யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா 30 கோடி 20 கோடி பேசுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அது எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளோ இடத்துல இருக்குங்கிறதுலாம் நமக்கு கணிக்கவே முடியாது, நமக்கு தெரியாது அதை பற்றி. 30 கோடி ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு மாதம் எத்தனை லட்ச ரூபா வருமானம் வரும், அவர் எதுக்கு MLA இருக்கணும், அவர் டெய்லி இந்தியாவில் ஒரு 4 நாள் இருந்தால் போதும், பாக்கி உலகம் பூரா சுற்றி வரலாம், அவருக்கு எல்லா வசதியும் வந்துடும், அடுத்த 100 தலைமுறைக்கு அவருக்கு செல்வாக்கு வந்துவிடும், அவருக்கு பணம் வந்தால் எல்லாம் வந்துடும். அதை அவர் ஏன் செய்யக்கூடாது? கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தால் ஏன் செய்யக்கூடாது? இப்போ திமுகவுக்கு ஒரு 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 கட்சி 500 கோடி ரூபா 2014 500 கோடி ரூபா பாண்டு வழியாக டொனேஷன் கொடுத்தாங்க. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க ஏன் கொடுக்கக்கூடாது நினச்சா? அதனால் இதை நிரூபிக்க முடியாதே தவிர, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டாங்க DMK. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுது, இடது கையை வச்சு டீல் பண்ணிட்டாங்க, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வராதிங்கன்னு தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. ஆதாரம் சாட்சியங்கள் இல்லாமல் எதையும் நிரூபிக்க முடியாது. ஆனால் இது சாட்சியம் இல்லாமல் வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எதுக்காக வைக்கிறாங்க? அதுக்காக என்ன, விசாரணை கமிஷன் போடுங்க, விசாரிங்க, எல்லாத்தையும் விசாரித்து அதில் கிடைச்ச எதுவும் ஆதாரங்கள் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அதை கேஸாக மாற்றுங்க, அதுக்கப்புறம் தண்டனை வாங்கி கொடுங்க, ஆட்சியை இப்படி ஒரு ஆட்சி நடக்கக்கூடாதுன்னு தடுங்க. இதான் அதுக்கு பின்னால் இருக்கிறது. சரி, புதுசாக வந்த ஒரு ஆட்சியாளர் அவர் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது அப்படிங்கும்போது எப்படி தாக்கு பிடிப்பார்? அதாவது சார், அவருக்கு ஊழலை தொடர்ந்து எதிர்ப்பதனால் எதிர்க்கிறேன், அழிப்பேன், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்களையும் செய்ய விட மாட்டேன், செய்தவர்களையும் தடுப்பேன், செய்தவர்களையும் தண்டிப்பேன் என்பது அவருடைய ஸ்லோகனாக இருக்கிறது. ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் என்னால் சொல்ல முடியும். வைகோட்ட உங்கள் கட்சியில் உள்ளவங்கள நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறேன் அப்படிலாம் விஜய் சொன்னான்னு வைகோ சொன்னார். முதல்ல காலையில் சொன்னார், பிஃபோர் லஞ்சு அப்படி சொன்னார். ஆஃப்டர் லஞ்சு என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார்? அவர் தான் சொன்னார், நான் தான் சொன்னேன், அவர் சொல்லலைன்னு சொல்லிட்டாரு. முதல்ல என்ன சொன்னார்? காலையில் பிஃபோர் லஞ்சு என்ன சொன்னார்? என்கிட்ட சொன்னார், நீங்கள் 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், தேர்தலில் அப்படி சொல்லலை, தேர்தலில் உங்களுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு காலையில் சொன்னார். அவர் சொல்லும்போது அது திருச்சி சொல்லப்பட்டதோட அது கரெக்ட், அவர் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஈவினிங் மாலையில் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் அவர் சொல்லலை, நான் தான் சொன்னேன், சரி பார்க்கலான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டார் சாயங்காலம். இதுதான் வைகோ ஸ்டேட்மெண்ட். வைகோ ஸ்டேட்மெண்ட் இப்போ நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். அதெல்லாம் பர்டிகுலராக இந்த இஷ்யூவில் மட்டும் நான் கேட்குறேன். இப்படி தான் சொன்னார். அவர் மாற்றி இருக்கலாம், மாற்றி சொல்லலாம். காலையில் சொன்னது அப்படித்தான், மாலையில் சொன்னது இப்படித்தான் சொன்னார். அது அப்படி எது உண்மை?
எது உண்மைங்கிறது என்ன நம்ம பாண்டியன் பார்க்கல. சார்ட்ட கேக்குறேன். எது உண்மைன்னு எது உண்மை சாரோட பார்வை எதுன்னு எது உண்மை என்று நாம அதாவது பார்க்கவில்லை. அவர் சொன்னது 2 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கார். 2 ஸ்டேட்மெண்ட்டும் உதயசூரியன்ல நிக்கிற 2 பேரை யாராவது நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்களா? முதல்ல ஒரு நிமிஷம் நம்ம சொல்லாம நல்ல புரியுது. அவருக்கு அதனால சொன்னதுல எது உண்மைன்னு கேக்குறாரு. அது 2 பேரும் சொன்னதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர 2 உண்மை. காலையில வைகோ சொன்னது உண்மை, சாயங்காலம் வைகோ சொன்னது உண்மை. ஆகையினா அதனாலேயே அவர் துறை வைகோ அதுக்கு வேற சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசியிருக்கிறார். இதனாலேயே நேற்று அங்க பனையூரில் நடந்த கூட்டத்தில் அவர் இடையில விட்டுட்டு வந்துட்டதாக கூட நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, செவி வழி செய்தி தான். ஆகையினால இதெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இவருக்கு இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் இல்லை நான் முடிச்சிடுறேன். இப்போ பாட்டலுக்கு 10 ரூபா இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி பிரபலமாகி 40 பேர் இறந்து கரூரில் அது நடந்திருக்கு. ஆனால் பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குகிறோம், அது அரசு கணக்கில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சேர்க்கணும் அரசு கணக்கில்? அதையும் தெளிவாக சொல்லலை. நான் 717 கடையை மூடியாச்சுன்னு முதலமைச்சர் முதல்ல ஒரு உத்தரவு போட்டார். அதற்கு பின் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் மூடியாச்சுன்னு இப்போ வெளியூரில் டெல்லி போயிட்டு வந்த பிறகு அறிவித்தார். ஆனால் இன்னைய வரைக்கும் 717 கடை மூடலை. 465 கடை தான் மூடப்பட்டிருக்கிறது. அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லா விஷயத்திலுமே சுகாதாரத்துறையிலேருந்து வந்த தகவல் என்னவென்று சொன்னால், சுகாதாரத்துறையில் டெண்டர் எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே என்னெல்லாம் இதெல்லாம் பழைய முறை என்னவோ அந்த முறையில் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சார் சொன்னாங்க. சார்னு என்கிட்ட சொல்கிறாங்க, காலையில் வாக்கு போகும்போது சொல்கிறாங்க. ஆக என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. வெறும் விளம்பரமாக தான் ஊழல் தடுப்பு இருக்கா அல்லது நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கா? விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. அவருக்கு தெரியாம கூட நடக்கலாம். அவருக்கு தெரிஞ்சு தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை, அவருக்கு தெரியாம கூட நடக்கலாம். அப்படி ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாது சார். அப்படி முதலமைச்சர் சொல்ல முடியாது. எது நடந்தாலும் அவர்தான் பொறுப்பு. ஆனால் மந்திரியாரே என்ன நடக்கிறது நாட்டு ராஜ்யத்தில்னா எல்லாம் மும்மாறி மழை பெய்கிறது, எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழுகிறார்கள் என்று மந்திரி சொல்லலாம்ல. அதுக்காக நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு என்னால் ஒத்துக்க முடியுது. அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இதை இவ்வளோ சிவியராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உரிய காரணங்கள் இருக்கா என்று பார்த்தால், ஏற்கனவே தாவேக்காவில் என்ன நடந்ததோ இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சு முடிவு வெளியானதிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறதோ அதில் ஒரு 1000ல் 1 மடங்கு தான் திமுக சைட்லேருந்து இவங்க கிளப்புறாங்க. திமுக மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எங்களை தூக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்கனவே 2 கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கார் திரு செந்தில் பாலாஜி. ஒன்று கரூர் கேஸ், ஒன்று பழைய கேஸ், ஒன்று சிபிஐ என்கொயரியில் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதுவும் இப்போ அடுத்தால அணிவகுத்து நிற்கிறது. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாகி விட்டது. இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு எதை வைத்து மேலுக்கு மேலும் வலுவாய் கொண்டு இருக்கிறது என்றால், ஊழலை ஒழித்துருவார், ஊழலை ஒழிக்க வந்த கடவுள் பிரதிநிதி அப்படி என்று தான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னால் நான் கடுமையாக சார் சொன்னது உண்மைதான், நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதை எதையுமே இன்னை வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணவில்லை. அது வருத்தமாக இருக்கிறது எனக்கு. நான் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். அதை விஜய் அரசு அதை கடுமையாக தடுக்க வேண்டும். அவருக்கு கீழே தெரிஞ்சு நடக்குதா நடக்கான்னு தெரியாது. அவர் எல்லாம் நடந்ததாக கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஊழல் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம், ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். ஆர்டிஓ ஆபீஸ்களில் அந்த காலத்தில் என்ன நடந்ததோ, இவங்க பேப்பரில் விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு ஆஃபீஸ் பக்கத்துலையும் 4-5 புரோக்கர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது நீங்கள் ஒரு மார்ட்கேஜ், ஒரு ஃபைனான்ஸ் என்டாஸ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு கொடுத்தா கூட 3000 ரூபா 4000 ரூபான்னு வாங்கிக்கிட்டு இப்படி தான் நாங்கள் பண்ண முடியும். அங்கே போய் கேட்டால் அவங்க ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுத்து அவங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கிறது. இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வருகிறேன்.